Hi singers, welcome to Sing Easy and welcome to vocal training exercises. So இந்த exercises எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது ராகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஸ்வரம்னா என்ன ஸ்ருதினா என்ன இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோவை கவர் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் நான் ராகம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக. ராகம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்வரம்ஸ். இதுதான் அதோட டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்வரம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ச ரி க ம ப த நி இந்த மாதிரி 7 ஸ்வரங்கள் தான் இருக்குது கர்நாடிக் மியூசிக்கில், அதாவது இந்தியன் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கில். ஸோ இந்த 7 ஸ்வரங்கள் இதுதான் ஸ்வரம்னு சொல்லுவாங்க. இந்த 7 ஸ்வரங்களோட காம்பினேஷன்ஸ் தான் ராகம். இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா, நான் இந்த வீடியோஸ் இந்த வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் எல்லாமே கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் பேசிக்கில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், இந்த 2 மியூசிக்குமே ஆல்மோஸ்ட் அந்த டெக்னிக்கலி அது சேம் தான். அதை டிஃபைன் பண்ணுற விதத்தில் தான் வேறு வேறு மாதிரி நேம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்டில் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே அது ஈக்குவலண்ட்டான நான் நேம்ஸுமே வெஸ்டர்ன்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 12 ஸ்வரஸ்தானம் இருக்குது மியூசிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் எடுத்தாலுமே இந்த 12 நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது 12 நோட்ஸ் ஒரு அடிப்படை, அதாவது 12 நோட்ஸுங்கிறது என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி பாடணுங்கிறத தெரிஞ்சுட்டு பர்ஃபெக்டாக பாடினாதான் உங்களால் எல்லா சாங்ஸுமே ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இந்த 12 நோட் சிஸ்டம்ங்கிறது தான் வேர்ல்டு மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். வெஸ்டர்னில் எடுத்தாலும் அந்த 12 நோட்ஸ் தான் வரப்போகுது. கர்நாடிக், ஹிந்துஸ்தானி எடுத்தாலும் வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் எடுத்தாலுமே இந்த 12 நோட்ஸோட அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். அது மாதிரி லேர்ன் டு சிங் 12 நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தோட இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லித்தர போகிறேன். எதுக்காக சங்கராபரணம் ராகம் எடுத்திருக்கேன்னா, வெஸ்டர்னில் எடுத்தாலுமே இது சி மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான, நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதுக்கப்புறமா இதே பேட்டர்ன்ஸை நம்ம வேறு வேறு ராகத்தில், அதாவது வேறு வேறு நோட்ஸ் வர மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சங்கராபரணம் ராகம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத நான் பாடி காட்டுறேன், கேளுங்க. இப்போ நான் பாட போகிறது அந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு கேட்டோடனே என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிப்பீங்க. பட் நான் ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறேன், கேளுங்க. ஆரோகணம்ங்கிறது என்னென்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் மேக்ஸில் கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? டிசெண்டிங் ஆர்டருங்கிறது தான் அவரோகணம். அசெண்டிங் ஆர்டருங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே இருந்து மேலே ஏறுறது தான் ஆரோகணம். அதே மாதிரி மேலே ஏறி நின்ட்டிங்களா மாடிப்படியில், மேலேருந்து கீழே இறங்கி வருங்க பாருங்கள், அதுதான் அவரோகணம். இப்போதைக்கு நான் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தியரியெல்லாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அவசியமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு இருக்கும். எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மாதிரி மக்கப் பண்ணி படிக்காமல் அது அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு அது படித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ ஆரோகணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரே கா மா ப த நி சா, இந்த ஆரோகணம். சா நி த ப ம க ரி சா, இதுதான் சங்கராபரண ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நான் ஒவ்வொரு ஸ்வரத்தில் வளைவு நெளிவுகளோடு பாடியிருப்பேன். எக்ஸாம்பிள் சாரி அந்த மாதிரி அசைச்சு பாடினல, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பாடாமல் பிளெயினாக ஃபஸ்ட்டு பாடி கற்றுக்கோங்க. ஏன்னா பிளெயின் நோட்ஸில் தான் நம்ம வோக்கல் எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இனிமேல் இந்த சேனலில் நான் ஒவ்வொரு எபிசோடாக வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாமே பிளெயின் நோட்ஸ், அதாவது அந்த நோட்டோட பிளேஸ்மெண்ட்டை நமக்கு பிச் பர்ஃபெக்டாக பாடுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிளைட்ஸ் கொடுத்து பாடினீங்கன்னா உங்களால் பிச்சிங் கரெக்டாக மைண்டில் உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ எப்படி பாடணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் நான் பாடுறது உடனே என் கூட சேர்ந்து பாடி ட்ரை பண்ணுங்கள். 2 டைம் ரிப்பீட் பண்ணும்போது செகண்ட் டைமில் என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? சா ரி கா மா பா
இதுதான் வந்து வெஸ்டர்னில் சி மேஜர் ஸ்கேல். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு தடவை பாடுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறமா அந்த ரீனா என்ன கானாங்கிறத பற்றி அதோட டெஃபினேஷன் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஓகே, சா ரி கா மா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரி சா. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சாரி காமா பாத நீசா படிப்படியாக மேலே போச்சா ஆரோகணம், அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அப்பப்போவே நீங்கள் மைண்டில் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மொத்தமாக ரொம்ப தியரிட்டிக்கலாக டெக்னிக்கலாக படிக்காத மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சா நீ தா பா மாக ரீசா டிசெண்டிங் ஆர்டர் அவரோகணம். ஓகே, இப்போது இந்த சங்கராபரணம் ராகம் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கர்நாடிக் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக மாயா மாலவ கௌலை அப்படின்னு ஒரு ராகத்தில் தான் வந்து லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் புக் ஃபுல்லாக வந்து மாயா மாலவ கௌலை ராகத்தில் தான் வந்து இருக்கும். அதாவது பேசிக்ஸ், சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம், தாட்டு வரிசை, இது எல்லாமே வந்து அந்த ராகத்தில் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நான் ஏன் இந்த ராகம் எடுத்தேன்னா, நீங்கள் வோக்கல் எக்ஸசைசஸ் பண்ணும்போது நம்மளோட கோல் என்ன, 12 ஸ்வரஸ்தானத்தை பர்ஃபெக்ட் பண்ணுறது. இப்போது இந்த ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் என்னென்ன ஸ்வரம் இருக்குன்னு பாருங்களேன். சா ரி கா மா பா த நீ. இப்போ சா அண்ட் பாக்கு வந்து டைப்ஸ் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்வரஸ்தானம் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சா அண்ட் பாக்கு வந்து டைப்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ரி க மா தா நீ இந்த மாதிரி இந்த 5 ஸ்வரம் இருக்கா, இந்த 5 ஸ்வரத்துக்குமே ஒரு ஸ்வரத்துக்கும் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? சரிகமா பதனிசாங்கிறது, இந்த சரிகமா பதனிங்கிறது 7 ஸ்வரம் மட்டும் கிடையாது, மொத்தம் 12 நோட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? இதை வந்து 16 ஸ்வரஸ்தானங்கள் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப தியரிட்டிக்கலாக போகும்போது அப்படி 16 வரும். இப்போதைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 12 நோட்ஸ். அந்த 12 நோட்ஸை நம்ம பர்ஃபெக்டாக பாட கற்றுக்க போகிறோம். ஏன்னா 12 நோட்ஸோட காம்பினேஷன் தான் வந்து எல்லா பாடல்களுமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த 12 நோட்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த சங்கராபரணத்தில் சாக்கு அப்புறமா ரீல 2 டைப் இருக்கா. இந்த சங்கராபரணத்தில் வரது என்னன்னா செகண்ட் டைப் ஆஃப் ரீ. ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் ரீ தான் எடுத்தோடனே நீங்கள் பாடும்போது எல்லாமே செகண்ட் டைப் பாடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ராகம் நான் எடுத்திருக்கேன். அடுத்து கால என்ன வருதுன்னா செகண்ட் டைப் ஆஃப் கா. ஓகே, கால 2 கா இருக்குது. இப்போ நம்ம பாடுறது கா 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மா வந்து நம்ம பாடுறது சங்கராபரணம்ல ஃபர்ஸ்ட் மா தான் பாட போகிறோம், மா 1. ஓகே, மாவோட ஃபர்ஸ்ட் டைப். அதுக்கப்புறம் பாலை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டைப்ஸ் கிடையாதுன்னு. இதுக்கு அடுத்து தால வந்து அதே மாதிரி சங்கராபரணத்தில் இருக்கிறது வந்து தா 2 செகண்ட் தா. அதே மாதிரி நீல செகண்ட் நீ. ஓகே, ரீ கா மா தா நீர் பார்த்தீங்கன்னா மா மட்டும் 1, மற்றது எல்லாமே செகண்ட் டைப் தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப 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 டீட்டெயில்டான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த தியரி ரொம்ப போரிங்காக கூட இருக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எங்கூடயே சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சிங்கிசி சேனல் மூலிமா ட்ராவல் பண்ண உங்களோட சிங்கிங் ஜேர்னி கண்டிப்பாக சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ஏ மியூசிக்கில் படிக்கும்போது இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசனுக்கு இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவோட சம்மரி என்னங்கிறத ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ராகம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ராகம்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் ஸ்வரம்ஸ். ஓகே, ஸ்வரமில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 7 ஸ்வரம் இருக்குது. ஆனால் 12 டைப்ஸ் ஆஃப் ஸ்வரம் இருக்குது, 12 ஸ்வரஸ்தானங்கள் இருக்குது. ஓகே, ரிமெம்பர் தட். அதே மாதிரி ராகமில் பார்த்தீங்கன்னா 72 டைப்ஸ் இருக்குது. அதாவது 72 டைப்ஸ் ஆஃப் தாய் ராகங்கள் இருக்குது. ஓகே, தாய் ராகம், குழந்தை ராகம் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலான விஷயங்கள். நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெயினான ராகங்கள், அதாவது தாய் ராகம்னு பார்த்தீங்கன்னா 72. ஓகே, ரிமெம்பர் திஸ் நம்பர், 12 நோட்ஸ், 72 ராகம்ஸ். ஓகே, இதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், சங்கராபரணத்தோட நோட்ஸ் எப்படி இருக்கும், சா அண்ட் பால டைப் கிடையாது, ரீ கா மா தா நீ. இந்த ரீ கா மா தா நீல மா 1 பாடுறோம், மற்றதெல்லாமே 2 பாடுறோம். ஓகே, ஸோ இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சங்கராபரணத்தில் வோக்கல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு
எக்ஸசைஸ் நம்பர் 1 அதில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொன்னேன், ராகம்னா என்னென்னு சொன்னேன், சங்கராபரணத்தோட நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன், அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த புக்கை வந்து நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் போனதுக்கப்புறமா இது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான வோக்கல் வார்மப்பாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.